அதுல இந்த ஆஞ்சநேயரை பார்த்ததும் இந்த ஸ்லோகம் சொல்லணும்னு ஆசையாக இருந்தது. அதுல தான் வருது என்னன்னா, இந்த சீதையும் இந்த ராமனையும் சேர்த்து பார்க்கக்கூடிய நாள் வந்து அனுமாருக்கு. யுத்தங்கள்லாம் பண்ணி யுத்தத்தில் உழைச்சி ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு அயோத்தியாவில் போய் சிறு சிறு சிம்மாசனத்தில் உட்காந்துட்டு பட்டாபிஷேகனா ராமர் உட்காந்துருக்காங்க. ஒரு தியானம், என்ன தியானம்னா சிம்மாசனத்தில் சம ஆசனத்தில் சீதம்மா, ராமர் உட்காந்துருக்க பக்கத்தில் சீதம்மா, பரத சத்ருக்னாலாம் சாமரத்தோட ஏற்பட்ட பரிவாரம், பரதன் சத்ருக்னன் லக்ஷ்மணன் விபீஷணன் சுக்ரீவன் குஹன், அப்பேற்பட்ட பரிவாரம் அவாவா ஒரு கைங்கரியத்தை எடுத்துட்டு இருக்கும் பொழுது ஹனுமார் என்ன பண்றார் அப்படின்னாக்க பிரபுவனுடைய திருவடியை அவர் தாங்கி கீழே சரணத்தை வச்சுக்கணும் இல்லையோ, பொதுவாக பாதபீட்டத்தில் வச்சுக்கணும். சரணத்தை இந்த பாதபீட்டத்தை வச்சுக்கணும், மிருதுவான பாதபீட்டமாக தான் அவையில் கட்டலாம், போட்டு எல்லாம் வச்சு அப்படி வச்சுப்பாரு அந்த பாதபீட்டத்தை. அதை விட மிருதுவாக ஒன்று இருக்கான், என்னன்னா பெரிய மகாவீரன் ஆட்சியை யுத்தம் பண்ணுவாருன்னா அது வேற டைமென்ஷன், அது வேற டைமென்ஷன். இங்க என்ன அப்படின்னா அவருடைய ஹிருதயம் தெரிஞ்சு அவருடைய சரணத்தினுடைய மிருதுத்தன்மை அந்த வெல்வெட்டுக்கு கூட தெரியாது, இவருக்கு தான் தெரியும். அதனால வந்து அதை எப்படி லாலனை பண்ணணுமோ அப்படி லாலனை பண்ணிருப்பார் சரணத்தை. அதை சொல்றாங்க, வராசனஸ்திதம் பிரபும் விதாய ஆதராத் கிரீட சோபிதம் உதா. சந்தோஷம் இருக்கு, என்ன ஜடாமுடியோட பார்த்து இப்போதான் கிரீடங்கள்லாம் போட்டுருக்காரு. கிரீடங்கள்லாம் போட்டு அதை பார்த்ததுமே சந்தோஷம் இருக்கு. பார்த்து மாடல விலோகயந்தம் அக்ஷயந்தே பார்த்துட்டே இருக்கு. பதாம்புஜம் கரேண தஸ்ய லாலயந்தம் அச்சுதம். அந்த பதாம்புஜத்தை, அந்த திருவடி தாமரைகளை தன்னுடைய கைகளால் லாலயந்தம், அந்த லாலன பண்ணிட்டே இருக்கக்கூடிய அந்த ஆஞ்சநேயரை நான் பஜிக்கிறேன் அப்படின்னு பட்டாபிஷேகத்தையும் சுத்தமாக பார்ப்போம். அப்படிதான் இருக்கார் இந்த ஆஞ்சநேயர். அருமையா சத்சங்கம், சுந்தரகாண்ட பாராயணம், ரொம்ப ஏகாந்தம், ஆனந்தமா இருக்கு. வாங்கே விகாரியோட சந்நிதியில சுந்தரகாண்ட பாராயணம் அப்படிங்கிறது லீலா கிருஷ்ணனுடையவர். அதனால அதுல பல லீலைகள்ல இது ஒரு லீலை. என்னன்னா அவருக்கு ராமாயணம் கேட்கணும்னு ஆசை இருக்கு. அதனால அவருடைய சந்நிதியில சுந்தரகாண்டம் அப்படிங்கிறது கிருஷ்ணனே சொல்ற. கிருஷ்ணனே பார்த்தேன்னா அயோத்தியாவில் சொல்லுவோம். அயோத்தியாவில் கனக் பவன் அப்படின்னு உண்டு. அது என்னன்னா சீதாராமாவுடைய மாளிகை அயோத்தியாவில். அந்த கனக் பவன்ல ஒரு வரலாறு அவ சொல்லுவோம். கனக் பவன் போனேன்னா அது என்னன்னா அது ஒரிஜினலி வந்து கைகேயியோட மாளிகையாகும். அது கைகேயியோட மாளிகை. கைகேயி என்ன பண்ணாலும் இதெல்லாம் ஆயிரத்தோல்லையோ பட்டாபிஷேகங்கள்லாம் ஆயிரத்து கைகேயி அவன் மாளிகையில் இருந்துருக்கா. ஒரு நாளைக்கு சீதையை சாப்பிட கூப்பிட்டான். ஒரு நாளைக்கு சீதையை சாப்பிட கூப்பிட்டு மூவாயிரத்து சரித்திரங்கள் எல்லாம் இருக்கும் போது கைகேயிக்கு மனசுல. அதனால வந்து சீதையை கூப்பிட்டாலும் சாப்பிடணும் மாட்டல அப்படின்னு, என் கையால் வந்து சாப்பிட போடணும் அப்படின்னா சரிட்டு சந்தோஷமா சாப்பிட்டான். சீதை எல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சதும் கைகேயி சொன்னாங்கன்னா இந்த மாளிகையை நீ எடுத்துக்கோ, நீ எடுத்துக்கோ, நான் அப்படி போகிறேன் அப்படின்ட்டு தபஸ்வினியாக ஒரு சின்ன குடிசையில் அப்புறமா இருந்தாங்க. இந்த மாளிகையை வந்து சீதைக்கே கொடுத்துட்டா அப்படின்பா. அதுக்கப்புறமா ராமனும் சீதையும் அந்த மாளிகையில் தான் இருந்துருக்காங்க. அதுலேயே இருந்துட்டு இருக்கா. அது சீதாராமன், அதுதான் இன்னைக்கு கனக் பவன் அப்படின்னு இருக்கு. ஆனால் ஒரு மாளிகை பலாயிரக்கணக்கான வருஷங்கள் அப்படியே இருக்க முடியாது இல்லையா? அப்பப்போ அதை பதை திருப்பணி பண்ணணும். அது மாதிரி எந்தெந்த காலத்துல யார் யார் திருப்பணி பண்ணினான்னு சொல்லிட்டு அவ ஒரு வரலாறு வச்சிருக்கா கனகபுரம்ல. என்ன அப்படின்னாக்க யார் யார் பண்ணினா அப்படின்னு விக்ரமாதித்யன் அவ சொல்லுவோம். இந்த காலத்துல பிரதாப் சிங் அவ திருப்பணி பண்ணது எல்லாம் சொல்லுவோம். அதுல முதல் திருப்பணி யாரு அப்படின்னா கிருஷ்ணன். கிருஷ்ணன் அயோத்தியாவுக்கு வந்த பொழுது அந்த கனக் பவன் ராமருடைய மாளிகையாச்சே அப்படின்னு
வந்து அதை திருப்பணி பண்ணினார் அப்படின்னா கிருஷ்ணருக்கும் அயோத்தியாவுக்கும் என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தம்னா கிருஷ்ணனுடைய மகிழ்ச்சிகள்ல சத்தியான்னு ஒரு பொண்ணு, அந்த தேவி வாட்ஸ்அப்ல சொல்லிட்ட ஒரு பொண்ணு, அந்த தேவி வந்து அயோத்தியா பொண்ணு, அந்த பொண்ணு அயோத்தியா பொண்ணு. அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி, அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. அஷ்ட மகிழ்ச்சிகள்ல சத்யா ஒருத்தி. அந்த சத்யா வந்து அயோத்தியா பொண்ணு. அதனால கிருஷ்ணன் வந்து அயோத்தியாவுக்கு மாப்பிள்ளை. கிருஷ்ணன் வந்து அயோத்தியாவுக்கு மாப்பிள்ளை. அதனால போயிருப்பார் இல்லையோ, போன போது அவசியம் கணக்கு போதெல்லாம் பார்த்துருப்பார், ராமரெல்லாம் தரிசனம் பண்ணியிருப்பார். ஏன்னா அவரே ராமபக்தர் தான், கிருஷ்ணனே ராமபக்தர் தான். ராமர் ஆவேசமாக இருக்கும் கிருஷ்ணனுக்கு சின்ன வயசுல. யசோதம்மா கதையெல்லாம் சொல்லுவாங்க கிருஷ்ணனுக்கு. கதை சொல்லிட்டு இருந்தாக்க கதை கேட்கும் பொழுது ஆவேசம் வந்துருவான். அது இந்த கட்டம் தான், சீதையை கடத்திட்டு போயாச்சு அப்படின்றது உடனே கதை